பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் அன்பானவர், அவர் இரக்கமுள்ளவர், தம்முடைய ஜனங்களை நித்தமும் ஆதரிக்கிறவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் நம்மை தெரிந்து கொண்டார் என்ற தலைப்பில் சங்கீத புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். பிரியமானவர்களே, நாங்கள் அல்ல, கர்த்தரே நம்மை தெரிந்து கொண்டார். அவர் இந்த உலகத்திலே தன்னை ஒரு ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்து அவருடைய ஜனமாய் இருக்கும்படிக்கு நம்முடைய பாவங்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அவரிடத்திலே சேர்ந்திருக்கிறபடினாலே நமக்கு பாக்கியம். அவர் தம்மிடமாய் நம்மை வைத்திருக்கிறபடினாலே பாதுகாப்பு. அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்டுகிற தேவன். அவரிடத்தில் வந்த ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளாதவர். அவர் நெறிந்த நாணலை முறிக்காதவரும் மங்கி எரிகிற திரியை அணைக்காதருமான நல்ல தேவன். நம் வாழ்விலே நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும், நெருக்கப்பட்டிருந்தாலும், இனி வாழ்வு இல்லை என்ற ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் இருந்தாலும், கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்து ஒரு ஆசீர்வாதமான எல்லைகளுக்குள்ளாக நம்மை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். நாம் கூப்பிடும் பொழுது அவர் சத்தத்தை கேட்கிற தேவன். தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்திலே அவர் நியாயம் செய்கிறவர். அவர் நீதியுள்ள தேவன். தம்முடைய ஜனங்களை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். நாம் பாக்கியமுள்ள ஜனங்கள், அவருக்கு நாங்கள் சொந்தமான ஜனங்கள். அங்கு நாங்கள் பார்க்கிறோம், உபாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படிக்கு தெரிந்து கொண்டார். நம் வாழ்நாளிலே நமக்கு நண்பர்கள் உண்டு, உறவினர்கள் உண்டு, அறிந்தவர்கள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் நமக்கு சொந்தமானவர். நாம் கர்த்தருக்கு சொந்தமானவர்கள். கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். அவருக்கு சொந்த ஜனமாய் இருக்கும்படிக்கு நம்மை தெரிந்து கொண்டார். மனுஷர்கள் மத்தியிலே உலாவுகிற தேவன் தன்னுடைய ஜனங்கள் மத்தியிலே தன்னுடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் பெருக செய்கிறவர். தம்முடைய ஜனங்களை ஒரு நாளும் கைவிடாதவர். நாம் பாக்கியம் உள்ளவர்கள். கர்த்தர் நம்மை அவரிடமாய் சேர்த்து கொண்டிருக்கிறார். அவர் நிச்சயமாகவே நன்மைகள் உண்டாகும்படிக்கு எந்த நிலைமையில் இருந்தாலும் இப்பொழுது கர்த்தர் சூழ்நிலைகளை நன்மைகளாக முடிவு பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய சொந்த ஜனமாய் இருக்கும்படிக்கு நீர் எங்களை அணைத்து கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கூப்பிடும் பொழுது நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறீர் என்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்த நெருக்கமானாலும், எந்த பிரச்சனையான சூழ்நிலை ஆனாலும், எந்த பலவீனமானாலும், எந்த நெருக்கமான காலங்களானாலும் அவைகளை உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம். கர்த்தர் எல்லா காலங்களையும் எல்லா தீமைகளையும் ஆண்டவர் அகற்றி நன்மைகளும் கிருபைகளும் ஒவ்வொருவரும் ஆண்டவர் பெற்றுக்கொள்ளும்படிக்கு நீர் இரக்கம் பாராட்டுவீராக, வழிநடத்துவீராக. எல்லாமல் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.